ஹாய் பசங்களா, வெல்கம் எவ்ரி ஒன் டு கம்பேக் சீரீஸ். ஸோ நம்ம கம்பேக் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th to 12th போகிறோம் இல்லையா. ஸோ நம்ம 11th போர்ஷன்ஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் நமக்கு 12th போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இந்த கம்பேக் சீரீஸில் நம்ம 11th போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே கிளாஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? என்னோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. திஸ் இஸ் லக்ஷ்மி ஃப்ரம் NIT Trichy. நான் பாட்சாலில் ஒரு மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறேன். So yeah, yearly we are seeing a lot of JEE students. We are teaching for a lot of JEE students and NCET students mentorship பண்ணிட்டு இருக்கேன். So yeah, okay. நம்மளோட Telegram pageல இந்த comeback series ஒட்டி we are providing two things. One is mentorship program and another one is test. So do join our Telegram page. Okay. இன்னைக்கான சாப்டருக்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரி. ஸோ நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்தே ட்ரிக்னாமெட்ரி வரலாமா? ட்ரிக்னாமெட்ரி எடுத்தாலே ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இல்லையா? sin theta, cos theta, tan theta and அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான cosecant theta, secant theta, cot theta. ஸோ அவங்கள பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ. என்ன sin thetaனா யாரு? ஸோ ட்ரிக்னாமெட்ரினா என்ன? ஒரு ட்ரையாங்கிளை பற்றி பேசுகிறது தான் ஃபுல் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பற்றி தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ விச் ஹேவ் ஒன் ஆங்கிளும் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு sin thetaனா என்ன அர்த்தம்? இது ஆப்போசிட் சைட், இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். ஸோ sin thetaனா ஆல்வேஸ் ஆப்போசிட் பை hypotenuse and cos theta na always adjacent by hypotenuse. அப்ப hypotenuse na யாரு? hypotenuse na always 90 degree opposite இருக்க லைன் வந்து hypotenuse line. ஓகேவா? then tan theta na which is opposite side by adjacent side. இன்னொன்னு எப்படி சொல்லலாம் நம்ம? sin theta by cos theta. so yeah, then cosecant theta na யாரு? sin theta ஓட reciprocal. and cos theta na secant theta na cos theta ஓட reciprocal. same like cot theta na tan theta ஓட reciprocal. ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே பார்க்குறதா. ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 10th படிச்சதையும் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கலாம். 10th நமக்கு நிறைய சம்ஸ் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்போவும் நமக்கு எலவேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் ரொம்ப ஒரு குழப்பம். டயக்ராம் வரையும் போது ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்க்கு டயக்ராம் வரைஞ்சிட்டாலே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அந்த டயக்ராம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இதை பார்க்குறோம். ஸோ யா, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன்னா எப்பயுமே கீழேருந்து மேலே பார்க்குறது. எந்த ஒரு டயக்ராம்லையும் கீழேருந்து மேலே பார்த்தா அது எலவேஷன், இதுவே மேலேருந்து கீழே பார்த்தா அது டிப்ரெஷன். ஓகேவா? அண்ட் டீட்டா எப்பவுமே இன்சைடில் தான் டீட்டா வரையணும். ஆங்கிள் எப்பவுமே இன்சைடில் தான் வரையணும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு ஒரு மாடல் சம் பார்த்துடலாமா? ஓகே. an aeroplane is flying h meter above the ground. ஸோ ஒரு h meter ஹைட்டில் ஒரு ஏரோப்ளைன் இருக்கு. at a particular instant the angle of elevation of the plane from the eyes of a boy. ஸோ ஒரு பையன், சின்ன பையன் கீழே கிரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கான். கீழேருந்து மேலே பார்க்குறான். அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஓகேவா? ஸோ விச் இஸ் 60 degree. ஸோ திஸ் இஸ் 60 degree. தென் ஆஃப்டர் சம் டைம் இங்கே இருக்க ஏரோப்ளைன் இங்கே மூவ் ஆகுது. ஸோ யா, மூவ் ஆகும்போது எலவேஷனும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இங்கேருந்து எலவேஷன் சேஞ்ச் ஆகுது விச் இஸ் 30 degree. ஓகே. ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பிளேன். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. நமக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு ஹிண்ட் என்ன? இந்த ஹைட் எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் பறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃப்ளை ஆகுது h மீட்டர் ஹைட். ஸோ இது ஒரு ஹிண்ட்டை வச்சு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் சொல்லணும். ஸோ டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்கிறது? நமக்கு எங்கேயுமே நம்பர்ஸே இல்லைல்ல. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இதான் க்ளூ. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஹெச்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இதுவும் சேம் ஹெச். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸை x1னும் இந்த டிஸ்டன்ஸை x2னும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? x2. அது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் கொண்டு வந்துட்டோம்னாலே சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நம்ம 10th படிச்சதான். ஜஸ்ட் வெரி சிம்பிள். tan 60 எடுத்துக்கலாம். tan 60 என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் என்ன? h, அட்ஜசன்ட் x1. ஸோ ஓகே, tan 60 degree என்ன? √3.
ஸோ எப்படி உங்களுக்கு டிகிரி ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு நான் ஒரு ஈஸி ஐடியா சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ இப்போ tan 60 என்ன √3 h/x1. நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் வேணும், அதனால் x1 அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ x1 = h/√3. ஓகேவா? சிமிலர்லி tan 30 degree. சேம் ஃபார்முலா, opposite by adjacent. ஸோ h/x1 + x2. ஸோ நம்ம x1 ஆல்ரெடி தெரியும், and tan 30 degree is 1/√3 is equal to h/, already x1 என்ன தெரியும், h/√3. h/√3 plus x2. ஸோ நம்ம இப்போ வந்து x2 வந்து அந்த சைடு கொண்டு போயிட போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த 1/√3 கீழே டிவைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு ரொம்ப ரெசிப்ரோக்கல் ஆகும், மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். ஸோ h√3 ஆகிடும். ஓகே, இப்போ x2 மட்டும் வச்சுக்கிட்டா மிச்சம் எல்லாமே அந்த சைடு போயிடும். ஸோ h√3 minus h/√3. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், √3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3h minus h/√3 வரும். ஸோ which is equal to 2h/√3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் தான் 2h/√3. சரியா? சரி, ஓகே. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? ஒவ்வொரு டைமும் நமக்கு குழப்பம் இல்லையா சில ஆங்கிள்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது 0 இல்லையா? ஸோ இதை நம்ம 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். 4ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுவோம், 1/4ன்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் 2/4, தேர்ட் பார்ட் 3/4, அண்ட் ஃபோர்த் பார்ட் இஸ் 4/4. கரெக்டாக? ஸோ இப்போ எல்லா பார்ட்ஸ்க்கும் நம்ம ரூட் எடுத்துக்கலாம். மேபி இந்த 0th பார்ட்டை கூட 0/4 வச்சுக்கலாம். எனிவேஸ் 0 divided by anything is 0. இப்போ ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 0ஓட ரூட் என்ன, 0. 1/4ஓட ரூட் என்ன, 1 வெளில வந்தால் 1, 4 வெளில வந்தால் 2. ஸோ which is 1/2. அண்ட் 2/4 which is 1/2. 1/2 ரூட் விட்டு வெளில வந்தால் 1/√2. ஸோ which is 1/√2. அண்ட் √3/4. ஸோ ரூட் விட்டு வெளில வந்தால் √3/2. அண்ட் திஸ் இஸ் 1. 1க்கு ரூட் எடுத்தால் 1. ஸோ வெரி சிம்பிள். நம்ம 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம், எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், சைனோட வேல்யூ ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இனிமேல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஞாபகம் இல்லைனாலும் லாஸ்ட் பேஜில் ரஃப் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணுன்னு எழுதிட்டிங்கன்னா சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லா சாப்டருக்கான பேஸும். ஜேஇ பொறுத்த வரைக்கும் எந்த சாப்டரில் அந்த கொஷின் வந்தாலும் சரி அதுக்குள்ளே ட்ரிக்னாமெட்ரிக் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அண்ட் வி நோ தட் காஸ் வந்துட்டு சைனோட ரிவர்ஸ். ஸோ சைன் அப்படி ரிவர்ஸில் இருந்தால் காஸோட வேல்யூஸ் வந்துடும். தென் டேன் வந்து சைன் பை காஸ். ஸோ சைனை காஸை டிவைட் பண்ணால் டேன் கிடச்சிடும். அண்ட் ரிமைனிங் கார்ட் சீக்கன் எல்லாமே வந்துட்டு இதோட ரெசிப்ரோக்கல், சைன் காஸ் டேனோட ரெசிப்ரோக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ஓகே, இப்போ ஆங்கிள்ஸ்க்கும் ரேடியனுக்கும் என்ன ரிலேஷன்? ஃபர்ஸ்ட் ரேடியன்னா என்ன? ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து ஃபீவர்னா டெம்பரேச்சர் செல்சியஸ் கெல்வின்னு 3 இதில் மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஆங்கிளை மெஷர் பண்ண 2 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், டிகிரி தெரியும். லைக் 1 டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி தெரியும். டிகிரி கூடவே ரேடியன்னு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க எதுக்கு, ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரேடியனுக்கும் டிகிரிக்கும் என்ன ரிலேஷன் சொல்லுங்கள். என்ன ரிலேஷன்னா 1 degree is equal to π/180 radian. இப்போ இதுவே மாற்றி எழுதுங்க. 1 radian is equal 180 degree by π. புரியலையா? சரி, நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. இப்போ 1 டிகிரிக்கு π/180 ரேடியன்னா இப்போ என் 30 டிகிரிக்கு என்ன வரும்? என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் 30 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 30 π/180 r. ஸோ இப்போ 30 180 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? π/6 கிடைக்கும் இல்லையா? ஸோ 30 டிகிரினா π/6 இங்கே இருக்கு, இந்த இருக்கா? ஸோ
ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒன்னொன்றுக்கும் மல்டிப்ளை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ரேடியன்ஸ் பழகிடும். மோஸ்ட்லி எல்லா சமமே நம்ம 11th 12th பொறுத்த வரைக்கும் ரேடியனில் வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா நமக்கு ரேடியனில் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது. சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? நெக்ஸ்ட் குவாட்ரன்ஸ். ஓகே, குவாட்ரன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 90 டிகிரியாக ஒவ்வொரு குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ 0லேருந்து 90 வரைக்கும், அதாவது π/2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், π/2லேருந்து π வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட், π-லேருந்து 3π/2 வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட், 3π/2லேருந்து 0 வரைக்கும் அதாவது 2π வரைக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட். இதுவே குவாட்ரண்ட் ரிவர்ஸில் போனால் ரிவர்ஸ்லிங் குவாட்ரண்ட் போகும். ஸோ யா 0லேருந்து -π/2 வரைக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட், -π/2லேருந்து -π வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட், -πலேருந்து -3π/2 வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட், -3π/2லேருந்து 0 வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ரிவர்ஸ்லேயும் போகும். ஓகேவா? சரி, இப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவ், யாரை பற்றி பேசுகிறோம் நம்ம? ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் sin θ, cos θ, tan θலாம் எல்லா குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவாக இருக்காது. சில பிளேஸ் போகும்போது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அது குழப்பம் இல்லையா? ஸோ எங்கெங்கே பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. லைக் மேபி நீங்கள் ஸ்கூல்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. ஆல் சில்வர் டீகப்ஸ் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட் சம்திங், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாருமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் சைனோட ஃப்ரெண்ட், எப்போவுமே நான் கொசிக்கேன்னா சைனோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? அண்ட் தென் டேனோட ஃப்ரெண்ட் யார்? காட். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸோட ஃப்ரெண்ட் சீக்கன். இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சைனோட ரெசிப்ரோக்கல் சைனுக்கு ஆப்போசிட்டான சியில் வரும், காஸோட ரெசிப்ரோக்கல் காஸுக்கு ஆப்போசிட்டான சீக்கனில் வரும். ஸோ நீங்கள் சிஎஸ் ஸோ குழப்பிக்க வேண்டாம். சரி, ஓகே. இப்போ குவாட்ரண்ட்ஸ் பார்த்தாச்சு, எந்தெந்த குவாட்ரண்ட்டில் யார் யார் பாசிட்டிவ்னு பார்த்தாச்சு, குவாட்ரண்ட் எப்படி ஒர்க் ஆகணும்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் ரேண்டமாக ஒரு டிகிரி கொடுத்தேன்னா அது எந்த குவாட்ரண்ட்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ 310 டிகிரினா அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? 310ன்றப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ யார் யார் பாசிட்டிவ்? காஸ் θவும் சீக்கன் θவும் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. இப்போ நான் வெறுமனா சைன் -θன்னு கொடுக்குறேன். -θனா அது எந்த குவாட்ரண்ட் பாருங்க. இப்போ +θனா அது என்ன குவாட்ரண்ட்னு சொல்வீங்க? +θனா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி -θனா எப்பவுமே எடுத்துக்கும் போது அது ஃபோர்த் குவாட்ரண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் இஸ் நெகட்டிவ் அண்ட் காசு சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ இங்கே பாருங்களேன், -θ கொடுக்கும்போதும் காசு சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவாக வந்திருக்கு, மிச்சம் எல்லாமே நெகட்டிவ்ல வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி 180 -θ, 180 -θன்றப்போ எந்த குவாட்ரண்ட்? இது 180 -θன்றப்போ அது இந்த குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவ்? சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். ஸோ இங்கே பாருங்களேன், சைனும் கொசிக்கனும் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கு, மிச்சம் எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம 90 -θன்னு போகிறப்போ அது எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90 -θன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவ்? எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ இப்போ குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா, இல்லை கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம்? சரி, இப்போ நம்ம குவாட்ரண்ட்ஸ் பார்த்தாச்சு, யார் நெகட்டிவ் யார் பாசிட்டிவ் பார்த்தாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான சம், எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? cot x is equal to -π/12னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கொசிக்கன் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது முதல்ல எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவ்? ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ சியில் யார் வருவா? காஸ் θ அண்ட் காஸ் θவோட ஃப்ரெண்ட் யார்? சீக்கன் θ. ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாருமே நெகட்டிவ். ஸோ கொசிக்கன் எக்ஸ் ஆப்வியஸ்லி நெகட்டிவ். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் வரும். அண்ட் தென் இப்போ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி, ட்ரையாங்கிள் போடுங்க, தென் ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்க, பண்ணிவிட்டு காட் எக்ஸ்னா என்ன? tan எக்ஸோட ரெசிப்ரோக்கல். tan எக்ஸ்னா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ காட் எக்ஸ்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ எது அட்ஜசன்ட்? இது அட்ஜசன்ட் இல்லையா? ஸோ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகே, இப்போ ஹைப்போடென்யூஸ் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைப்போடென்யூஸ் சைடு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் இஸ்
a square is equals to 12 square plus 5 square. So where a is equal to root of 144 plus 25. A is equal to root of 169. So a is equal to 13. So இங்கே 13 வரும். ஓகே, இப்போ கொசிகன் எக்ஸ்னா என்ன? சைன் எக்ஸோட ரெசிப்ரோக்கல். சைன்னா என்ன? சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஹைப்போட்டெனியூஸ் பை ஆப்போசிட். ஸோ ஹைப்போட்டெனியூஸ் இஸ் 13, ஆப்போசிட் இஸ் 12. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டா ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி ஈஸி. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆங்கிள் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது? அண்ட் இன்னொரு விஷயம், எப்போவுமே 2π 4π அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், 2πனா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், 6π அந்த மாதிரி 2ஆல் மல்டிப்ளை ஆகிற எல்லா பையுமே வேல்யூ 0. ஏன்னா ஒரு சர்க்கிள் சுற்றி முடிச்சு அது ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்டுக்கே வந்துடுச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் அட் 0, நோ? ஸோ யா, ஆல் ஈவன் பை டேர்ம்ஸ் அட் 0. ஸோ அந்த ஹிண்டாக யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ யா, சைன் 11π/2 + θ. சரி, இப்போ இதை எப்படி பிரிக்கிறது? 11π எப்படி ஈவன் ஆங்கிள் வர மாதிரி பிரிக்கிறது? 11க்கு முன்னாடி என்ன வரும்? 4π, அதாவது 8π/2 வரும் இல்லையா? ஸோ இதை அப்படி பிரிக்கலாமா? சைன் 8π/2. நான் ஏன் இங்கே 10π/2ன்னு பிரிக்கல? 10 பிரித்தா எனக்கு 5πன்னு வரும். ஸோ 5π பற்றி நமக்கு ஐடியா இல்லை, நமக்கு எதை பற்றி தான் ஐடியா இருக்குது? 4π 6π அந்த மாதிரி ஈவன் பைஸ் பற்றி தான் ஐடியா இருக்குது. ஸோ யா, 8π/2 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3π/2 இருக்கும் இல்லையா? ப்ளஸ் θ. ஸோ விச் இஸ், இது என்னவாயிடும்? 0 ஆகிடும்ல, நான் சொன்ன மாதிரி. ஏன்னா 4π இஸ் 0. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆல்வேஸ் பி 0. ஸோ ரிமைனிங் சைன் 3π/2 + θ. சைன் 3π/2 + θனா எந்த குவாட்ரண்ட் பார்த்துடலாமா? 3π/2 இங்கே இருக்குது, ப்ளஸ் θன்றப்போ ப்ளஸ் பாசிட்டிவ் சைடு இங்கே அப்ரோச் ஆகும். ஸோ விச் இஸ் 4th குவாட்ரண்ட். ஸோ 4th குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ்? 4th குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் செகண்ட் பாசிட்டிவ். ஸோ சைன் இஸ் நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைன் θ. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு நிமிஷம், இதுக்கு நல்ல ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னன்னா, என்ன ப்ராப்ளம்னா, எப்போவுமே 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் சைன் காசாகவும் காஸ் சைனாகவும் ஆகும். அதுக்கு பேர் ஷாக்கிங் லைன்னு பேர். சொல்லித்தரேன் பாருங்க. இந்த லைனுக்கு பேர் ஷாக்கிங் லைன். ஏன்னா இந்த லைனில் பட்டால் ஷாக் அடிக்குமா? யாருக்கும் சைனுக்கும் காசுக்கும் மட்டும் ஷாக் அடிக்கும். ஸோ யா, இங்கேருந்து எந்த சைனோ காசோ இந்த லைனை கிராஸ் பண்ணால் சைன் காசாகவும் காஸ் சைனாகவும் மாறிடுமா? ஸோ சைன் 3π/2 + θன்றப்போ சைன் என்னவாயிடும்? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மைனஸாக இருக்கும். ஷாக் அடித்து சைன் வந்து காஸ் θவாக மாறிடுமா? அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு காசு இருந்ததுன்னா ஷாக் அடித்து அது என்னவா மாறுமா? சைன் θவாக மாறும். ஓகேவா? எப்போ π/2 + θவோ π/2 - θவோ ஆர் எல்ஸ் 3π/2 + θ 3π/2 - θ இந்த மாதிரி டைம்ஸில் மட்டும் ஷாக் அடித்து மாறும் சைன் காசாகவும் காஸ் சைனாகவும். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாமா? ஓகே, இது ரொம்ப ஈஸி சம். tan 19π - θ. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ இதோட ஆன்சர் எனி டேர்ம் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் சொல்லணும். 19π - θனா என்ன அர்த்தம்? இது எப்படி ஈவன் பையாக பிரிக்கிறது? இதுக்கு முன்னாடி ஈவன் பை என்ன? 18π, கரெக்டா? ப்ளஸ் π - θ. ஸோ விச் இஸ் 0. ஸோ tan π - θ. π - θன்றப்போ எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ்? சைனும் கொசிகனும் பாசிட்டிவ். ஸோ tan இஸ் நெகட்டிவ். ஸோ விச் இஸ் மைனஸ் tan θ. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ நானா ஒரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து காஸ் θ வந்துட்டு என்கிட்ட -1/2 இருக்கு, விச் இஸ் லொக்கேட்டட் இன் தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணா,
find all the remaining ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்மே ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யார் யார் மிச்சம் இருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? யார் யார் மிச்சம் இருக்காங்க? sin theta, tan theta, cosecant theta, cot theta, and cos ஓட ரெசிப்ரோக்கல் யாரு? வெரி குட், secant theta. சரி, இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் யார் பாசிட்டிவ்? டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாருமே நெகட்டிவ். கரெக்டா? அண்ட் சீக்கன்னா என்ன? காஸோட ரெசிப்ரோக்கல். ஸோ ஈஸியாக எழுதிடலாம். இதோட -1/2 ரெசிப்ரோக்கல் -2. ஸோ மிச்சம் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ட்ரையாங்கிள் தேவை. ட்ரையாங்கிள் வித் ஆங்கிள். இப்போது காஸ்னா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியூஸ். அப்போ ரிமைனிங் இந்த பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 square plus 1 square. 2 square is 4. 4 plus 1. Oh, 4 minus 1. Hypotenuse side இல்லையா? 4 minus 1. So which is 3. So √3. இப்போ சொல்லுங்க, sin theta என்ன? √3/1. cosecant என்ன? 1/√3. tan என்ன வரும்? √3/2. cot வந்து 2/√3. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாமா? அடுத்த கான்செப்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ற கான்செப்ட் ட்ரிக்னோமெட்ரியில் மட்டும் இல்லை, பாலினாமியல்ஸில் கூட வரும். பாலினாமியல்ஸில் வரும். அண்ட் தென் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எங்கள் டிஃப்ரென்ஷியேஷனில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, f(x)ன்னு என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் f(x)க்கு பதில் f(-x)ன்னு போட்டு எனக்கு அகெயின் ஆன்சர் வந்து f(x)னே கிடச்சிதுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இதுவே என்கிட்ட f(x)ன்னு இருக்க கொஷனுக்கு நான் f(-x) போட்டு எனக்கு -f(x)ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். இதுவே மைனஸும் வராமல் ப்ளஸும் வராமல் மைனஸ் நடுவில் ஸ்டெக் ஆகி வேற ஒரு டேர்மாக வந்துச்சுன்னா அது வந்து நெய்தர் ஆட் நார் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் cos x இருக்கு இல்லையா? cos x-க்கு நான் எக்ஸுக்கு பதில் -x-ன்னு போட்டேன்னா எனக்கு அகெயின் cos x தான் வரும். ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cos வந்து பாசிட்டிவ் இல்லையா? ஸோ காஸோட ரெசிப்ரோக்கலான சீக்கனும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இதுவே சைனு, கொசிக்கனு, டேனு, காட்லாம் பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் போட்டேன்னா எனக்கு மைனஸ் அப்படியே வெளில வந்து நிற்கும். அதனால இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இன்னும் ஈஸியாக புரியுறதுக்கு நம்ம பாலினாமியல்ஸ் வச்சு கூட பார்க்கலாம். இப்போ நான் வந்து f(x)ன்றதுக்கு என்கிட்ட ஒரு பாலினாமியல் இருக்குது. என்னென்னா x² + 2. இப்போ நான் வந்து f(-x) போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா என்ன வரும்? -x² + 2. -x² பண்ணால் என்ன? ப்ளஸ் இல்லையா? ஸோ x + 2. நான் கொடுத்த அதே ஃபங்க்ஷன் அப்படியே வந்துருச்சு. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம்? வெரி குட், ஈவன் ஃபங்க்ஷன். இதுவே இன்னொரு கொஷின் எடுத்துக்கலாம். x³ + x. ஸோ இப்போ மைனஸ் போட்டு பார்க்கலாம். -x³ + -x. -x³ என்ன? -(x³ வந்து -x³ ப்ளஸ் -(x) என்ன? -x. ஸோ இப்போ நான் மைனஸை காமனாக எடுத்தால் என்ன வரும்? x³ + x. ஸோ விச் இஸ் -f(x). அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும். என்னென்னா ஜஸ்ட் 2 ஆங்கிள் எப்படி ஆட் பண்ணுறது, 2 ஆங்கிள் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்குறது தான். ஜெனரலாக என்கிட்ட வெறுமனே 30 டிகிரி -20 டிகிரின்னு இருந்தால் நான் ஈஸியாக ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி 10 டிகிரின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதுவே என்கிட்ட சைன் ஆஃப்னு இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் இது வேறு எங்கெல்லாம் தெரியுமா யூஸ் ஆகும்? என்கிட்ட இப்போ ஒரு பெரிய ஆங்கிள் இருக்குது. ஆர் இப்போ வந்து sin 15 டிகிரி.
எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? நம்மளால ஃபைண்டே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் என்ன பண்ணணும்னா சைன் 15 டிகிரியை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச 2 ஆங்கிள் வச்சு பிரிக்கணும். நமக்கு எந்தெந்த ஆங்கிள் தெரியும்? சைன் 45 டிகிரியோட வேல்யூ தெரியும், சைன் 30 டிகிரியோட வேல்யூ தெரியும். ஸோ இப்படி பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போமா? ஸோ சைனுக்கு என்ன ஃபார்முலா? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ யா, sin alpha cos beta plus cos alpha sin beta. இப்போ சொல்லுங்க, sin 45 டிகிரி என்ன? 1/√2. cos 30 டிகிரி என்ன? √3/2 plus cos 45 டிகிரி என்ன? 1/√2. sin 30 டிகிரி என்ன? 1/2. One minute. 1/√2. So yeah, இப்போ denominator common எடுத்தா numeratorல என்ன வரும்? √3 plus 1 divided by 2√2. கரெக்டா? வெயிட் மினிட், இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம மைனஸ்க்கான ஃபார்முலா எடுத்துருக்கணும். ஸோ மைனஸ்க்கான ஃபார்முலா எடுத்தால் நல்ல மைனஸ் வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். சரி, இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஃபார்முலாலாம் குழப்புதே, எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ என்ன ஹிண்ட்? எப்போவுமே பாருங்களேன், சைனோட ஃபார்முலாவில் நாளில் இருக்க சைன் சேஞ்ச் ஆகாது. இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னால் இங்கேயும் மைனஸ். இதுவே காசோட ஃபார்முலாவுக்கு நாளில் இருக்க மைனஸ் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ்ஸு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சைனில் சைன் சேஞ்ச் ஆகும், அதாவது சைன் காசுன்ற வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகி மிக்ஸ் ஆகி வரும். பட் காஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிஃபார்மாக வரும். பாருங்களேன், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு யூனிஃபார்மாக வரும். இது யூனிஃபார்மாக வரதுனாலேயே இங்கே இருக்க சைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ அண்ட் தென் டேனோட ஃபார்முலா. டேனுக்கு ஒரு சம் ட்ரை பண்ணலாமா? என்ன ட்ரை பண்ணலாம்? tan 375 டிகிரி. 375 டிகிரின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? பட் ஆனால் ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 360 டிகிரி, 1 கம்ப்ளீட் சர்க்கிள் கிவ்ஸ் 0. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? tan 360 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி. பிரிச்சா 360 டிகிரி 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் tan 15 டிகிரி. ஸோ tan 15 டிகிரி எப்படி பிரிக்கணும்னு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணும்? 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. அரல்ஸ் இதை நீங்கள் இப்படி கூட பிரிக்கலாம். எப்படி? 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு கூட பிரிக்கலாம், விச் ஆல்சோ கிவ்ஸ் 15. இப்போ டேனோட ஃபார்முலா போட்டு எழுதலாமா? tan a மைனஸ் பி ஃபார்முலா என்ன? tan a மைனஸ் tan b divided by 1 minus tan A tan B. இப்போ அப்ளை பண்ணலாமா? tan 45 டிகிரி என்ன? 1 minus tan 30 டிகிரி என்ன? 1/√3 divided by 1 minus 1 into 1/√3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? √3 minus 1/√3 divided by √3. Wait a minute. Okay. ஓகே, இங்கே ஒரு ப்ளஸ் வரும். கரெக்ட். ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் வரும். √3 + 1/√3. ஸோ √3 கேன்சல், விச் இஸ் √3 - 1/√3 + 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். தென் we go to next concept, so which is trigonometric identities, which is very 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 important. இந்த சாப்டர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் இதுதான். ஸோ நிறைய குழப்புற மாதிரி இருக்கா? இந்த ஒரு டேபிள் படித்தா போதும். ஸோ இந்த ஒரு டேபிளில் தான் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலான்னு சொல்லி மிச்சம் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஸோ யா,
sin square theta plus cos square theta is equal to 1. Same time, secant square theta minus tan square theta equal to 1. Cosecant square theta minus cot square theta equal to 1. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்ததுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா படிச்சுட்டா போதும். sin square theta plus cos square theta equal to 1ன்றதை மட்டும் படித்தா போதும். அதை காசால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு tan ஃபார்முலா கிடச்சிரும். அது சைனால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு காட் ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ ஒரு ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணால் மிச்சம் 2 ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிரும். சரி, ஓகே. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணுமா? எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போமா? இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி சம்ஸ் பார்த்துட்டோம். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். sin theta வந்து 3/5. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sin square theta plus cos square theta is equal to 1. இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் ஃபீல் ஆகும். பட் தென் இந்த யூஸ் பண்ணி நம்ம எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை? முதல்ல cos square theta தேவை. ஏன்னா cos theta கண்டுபிடிச்சா மிச்சம் எல்லா ஆங்கிளுமே கண்டுபிடிச்சலாம். ஸோ காஸ் இங்கே வச்சுட்டா அங்கிட்ட என்ன போயிடும்? sin square theta மைனஸில் போயிடும். ஸோ cos theta is equal to, இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆகிடும். 1 minus 3/5 ஸ்கொயர் பண்ணால் என்ன? 9/25. ஸோ காஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 25 minus 9/25. ஸோ விச் இஸ் root 16/25. root 16/25 என்ன? சொல்லுங்கள், 4/5. அண்ட் தென் கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க? செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு -4/5. ஸோ இப்போ நம்மக்கிட்ட சைன் இருக்குது, காஸ் இருக்குது. சைனையும் காசையும் வச்சு மிச்சம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சைன் பை காஸ் என்ன? tan. சேம் டைம் 3/5 டிவைடட் பை 4/5 மைனஸ். ஓகே, மைனஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -3/4. ஸோ இதோட இன்வர்ஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். secant theta is equal to -5/4. cot theta is equal to -4/3. and then remaining cosecant theta is equals to 5/3. ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் சம்ஸ், இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி போகிற மாதிரி சம்ஸ் பார்க்கலாமா? சரி. 1 minus cos square a into cosecant square a சால்வ் பண்ணலாமா? 1 minus cos square a என்ன? ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். என்னது? sin square theta plus cos square theta equal to 1. ஸோ இந்த cos square theta இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வரும்? sin square theta is equals to 1 minus cos square theta. ஸோ which is 1 minus cos a. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும்? which is equal to sin square a into cosecant square a. cosecant square a என்ன? sin square a ஓட ரெசிப்ரோக்கல், அதாவது 1/sin square a. கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 1. இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? sin power 4 theta மைனஸ், இது லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் இயர் ஜேஇ ஈக்குவேஷன். ஸோ யா, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். +1 இன்ட்டு cosecant square theta. ஓகே, இதான் கொஷின். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? sin power 4 theta இருக்கா, அதை எப்படி மாற்றலாம்? sin square theta the whole square மாற்றலாமா? சேம் லைக் cos power 4 என்ன பண்ணலாம்? cos square theta the whole square +1 into cosecant square theta. ஸோ a square minus b square ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. ஸோ எழுதலாமா? a plus b into a minus b.
ப்ளஸ் 1 cosec ஸ்கொயர் தீட்டா. இப்போ சொல்லுங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? 1. அண்ட் இதோட வேல்யூ 1 அண்ட் 1 மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நம்ம அந்த டேர்ம் எடுத்துக்க வேண்டாம், 1 எடுத்துக்க வேண்டாம். ஸோ ரிமைனிங் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயரில் மாற்றலாமா? எப்படி மாற்றலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாற்றலாமா? காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்ன? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாமா? நாங்கள் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா இன் மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மாற்றலாம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இங்கே கொசிக்கன் இருக்குல்ல, கொசிக்கன் என்ன? சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ சைனை மாற்றிக்கிட்டா எனக்கு பின்னாடி கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் தான் நான் வந்து சைனை மாற்றிக்கிறேன். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா -1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ -1 ப்ளஸ் 1 கேன்சல் into cosecant square theta. So which is equals to 2 sin square theta cosecant square theta. So cosecant and sin are reciprocal, so will cancel to each other. Remaining is 2. So the answer is 2. So இப்போ புரியுதா இந்த ஃபார்முலா எங்கே அப்ளிகபிள் ஆகும்னு? ஜஸ்ட்டு 3 ஃபார்முலா, அதில் 1 படித்தா கூட போதும், மிச்சம் 2 நம்மளே டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்முலாஸ் வச்சு நிறைய சம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் we go to half angle double angle formulas. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதில் நீங்கள் டபுள் ஆங்கிள்ஸ் மட்டும் படித்தாலே போதும், ஈஸியாக ஹாஃப் ஆங்கிள் நம்மளே கொண்டு வந்துடலாம். டபுள் ஆங்கிள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா, ஆனால் இது ரொம்ப ஈஸி. இதுவுமே ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்முலா படித்தா போதும், நம்ம படித்தாலே ஐடென்டிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி மிச்ச ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஃபஸ்ட் ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காஸ் 2a இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம சிங்கிள் ஆங்கிளாக இருந்தால் என்ன பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். அதாவது காஸ் தீட்டானா என்னன்னு பார்த்துருக்கோம். காஸ் 2 தீட்டானா என்ன? 2 காஸ் தீட்டாவா? இல்லை, காஸ் 2 தீட்டா வேறு, 2 காஸ் தீட்டா வேறு. ஓகேவா? சரி, அப்போ 2 காஸ் தீட்டானா என்ன? அதுதான் இந்த ஃபார்முலா. 2 காஸ் 2 தீட்டா. காஸ் 2 தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நான் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்ணுறேன்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எனக்கு என்ன கிடச்சிச்சு? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈஸியாக கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் இங்கே சைனுக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மாற்றிருந்தேன்னா எனக்கு இந்த ஃபார்ம்லாம் ஈஸியாக கிடச்சிடும். எங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? cos 2 cos 2 theta is equals to, எனக்கு ஃபஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரியும். நான் ஃபஸ்ட் ஃபார்முலாவில் சைனுக்கு பதிலாக காஸ் எழுதுறேன். ஓகேவா? எழுதுனா என்ன வரும்? -1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1. கரெக்டா? சரி, இப்போ ஹாஃப் ஆங்கிள்லாம் என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு இல்லையா 2a, இந்த 2aவே 1/aவா மாறினா எப்படி இருக்கும்? லைக் a/2வா மாறினா எப்படி இருக்கும்? இந்த 2aவே a/2வா மாறினா அதான் ஹாஃப் ஆங்கிள். ஓகேவா? சரி, இப்போ டபுள் ஆங்கிள் இந்த ஹாஃப் ஆங்கிள் எப்படி கொண்டு வரணும்? ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. அது கூட வேணாம், இதை எடுத்துக்கலாம், இது வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதே ஹாஃப் ஆங்கிள் ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் ஹாஃப் த ஆங்கிளுக்கு வரீங்க. ஸோ θ/2 θ/2 என்ன? θ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 காஸ் ஸ்கொயர் θ/2. ஜஸ்ட் ஆங்கிளை நான் ஹாஃபாக டிவைட் பண்ணுறேன், -1. இப்போ எனக்கு இந்த ஹாஃப் ஆங்கிளோட வேல்யூ வேணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? இந்த 1 இந்த சிட் ப்ளஸில் வரும். ஸோ 2 காஸ் ஸ்கொயர் θ/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு cos θ plus 1, and then இங்கே இருக்க 2 ஸ்கொயரும் அந்த சைட் போகும். ஸோ cos θ/2 is equals to
1/2 of cos theta plus 1 whole root. ஸோ இதுதான் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ டபுள் ஆங்கிள் ஃபார்முலாலேருந்து தான் ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவே டிரைவ் ஆகி வந்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் டபுள் ஆங்கிள் மட்டும் படித்தாலே போதும், அதுலேருந்து ஹாஃப் ஆங்கிள் இஃப் நீடட் நம்மளே கொண்டு வந்துக்கலாம். சரியா? ஸோ ஹாஃப் ஆங்கிள் பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், விச் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஆங்கிள் பண்ணிங்க, தென் வி வில் கோ ஃபார் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். சரி, இதே மாதிரி ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதில் சைன் காஸ் மெயினாக படிங்க, டேன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் இதே மாதிரி இந்த டபுள் ஆங்கிள் ஃபார்முலா வந்து டிரைவ் ஆகி வந்தது தான். ஸோ இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் இதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சைனை காசை சேஞ்ச் பண்ணலாம், காசு சைனாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்து ஒரு பசில், ஒரு கேம் தான். சரிங்களா? நீங்கள் எங்கேருந்து வேணால், எந்த சமயம் வேணால், எப்படி வேணால் கொண்டு வரலாம். ஸோ நான் ரொம்ப ஃபார்முலாக்குள்ளே போய் உங்களை வந்து இது ப்ரெஷர் பண்ண விரும்பலை. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா ரீடிங் நீங்களே பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் டயக்ராம்ஸ், கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது பார்க்கலாம். ட்ராயிங்ஸ் வரலாம். நம்மளுக்கு தெரியும் சைன் தீட்டாவோட ட்ராயிங் எப்படி இருக்கும்ன்றது. ஆனால் அதோட ரேஞ்சு டொமைனும் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பார்க்கலாமா? ஜஸ்ட்டு நம்ம டொமைன்ன்றதை எதை சொல்கிறோன்னா, ஒரு ஃபுல் ஆசிலேஷன், இங்கேருந்து இங்கே போய் வர ஆசிலேஷன் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுன்றதான் டொமைன். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இஸ் லைக் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும்ல. சைனுக்கு எண்டே இருக்காது இல்லையா? ஸோ அதுவே ரேஞ்ச்னால் மேலே கீழே, மேலே இருந்து கீழே எவ்வளோ தூரம் போகுன்றதான் ரேஞ்ச். ஸோ மேலே -1லேருந்து கீழே 1 வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழே இறங்காது, அதுக்கு மேலேயும் போகாது. இதே வந்து கொசிக்கன் பார்க்கலாம். கொசிக்கன் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். நான் சைன் இப்படி போட்டால் கொசிக்கன் இப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதனால தான் இதை நம்ம ரெசிப்ரோக்கல்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதோட டொமைன் என்ன? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே இங்கே வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் இங்கே அந்த கண்டினியூட்டி இல்லாமல் கட்டு இருக்குது. எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கட் ஆகுது பாருங்களேன். பை, 2π, -π, -2π. ஸோ எங்கெல்லாம் பை வருதோ அங்கெல்லாம் கட் ஆகுது. அதனால தான் என்னன்றது வந்து என்ன ஒன்றும் இல்லை. n is equals to 1, 2, 3 or -1, நம்பர்ஸ். ஸோ -1, -2, 1, 2 அந்த மாதிரி இடங்கள்ல கட் ஆகிறனால நம்ம வந்து நம்மளோட மொத்த ஆர் டொமைன் ரியல் நம்பர்ஸ்லேருந்து அந்த nπயை மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கொசிக்கன் தீட்டாவோட டொமைன் கிடச்சிடும். சரி, இப்போ ரேஞ்ச்னா நான் என்ன சொன்னேன்? மேலேருந்து கீழே எங்கே வரைக்கும்? மேலே -∞ கீழே 1 வரைக்கும் இருக்குது, -1 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி மேலே +∞ 1 வரைக்கும் இருக்குது. ஸோ அதான் அதோட ரேஞ்ச். இதே மாதிரி தான் காசும் ஒர்க் ஆகும். காசும் சைனும் எப்போவுமே சிமிலர் தான். ஆனால் சீக்கனும் கொசிக்கனும் சிமிலர் கிடையாது. ஏன்னா நமக்கு கொசிக்கனில் nπயில் கட் ஆச்சு, ஆனால் சீக்கனில் 2π கட் ஆகுது. ஸோ அதுவும் எல்லா 2πலையும் இல்லை, கரெக்டாக 2π/2, 3π/2, -π/2. ஸோ அந்த மாதிரி கட் ஆகிறதுனால இதெல்லாம் என்ன ஆட் நம்பர்ஸ், எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பர்ஸ்க்கான ஜென்ரல் டைம் என்ன? 2n+1. ஸோ 2n+1 π/2ல கட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மட்டும் ரியல் நம்பர்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதான் இதோட டொமைன். ரேஞ்ச் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? -∞ ஆரம்பித்து -1ல் முடியுது, 1ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டியில் முடியுது. ஸோ இதே டேன் பார்க்கலாம். டேனும் அதே மாதிரி π/2, 3π/2 அந்த மாதிரி ஆட் π/2ஸ்ல கட் ஆகுது. காட் வந்து கொஞ்சம் கொசிக்கன் மாதிரி எங்கள் பைஸில் கட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதோட ரேஞ்ச் டொமைன்லாம் பார்க்குறோம்? நீடடா? கண்டிப்பாக ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதோட ரேஞ்சும் டொமைனும் கண்டிப்பாக நீடட். சரிங்களா? இது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. டயக்ராம் ஒரு 2 டைம் ட்ரா பண்ணி பார்த்தாலே நீங்களே ட்ரா பண்ணும்போது ரேஞ்ச் எது டொமைன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரேஞ்ச்னா என்ன, டொமைனா என்னன்னு மட்டும் நீ வச்சுக்கோங்க. இந்த சைடு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்றது டொமைன், கீழேருந்து மேலே எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்றது ரேஞ்ச். ஓகேவா? அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கலாமா? ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஸோ ஈஸி, ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ sin x எடுத்துக்கிட்டிங்கன்னா
சைன் எக்ஸ்க்கு 0 வேல்யூ வந்தால் எப்பவுமே n பை. ஸோ நம்ம இந்த 0 வேல்யூஸை விட்டுறலாம். முதல்ல மெயின் என்ன, சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்படின்னா சில பிளேசஸில் நமக்கு வரும் இல்லையா, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 1/2. ஓகேவா? ஸோ 1/2னா எந்த டிகிரி, சைன் π/6. நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/6 போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது தப்பு. அது அதோட சொல்யூஷன் இல்லை. ஜென்ரல் சொல்யூஷன் எப்பவுமே என்னன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்னது n/, ப்ளஸ் -1/n. தீட்டாக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணணும், π/6 போடணும். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ நாள் நம்ம போட்டுருந்த ஆன்சர் இன்கரெக்ட். அது வந்து ஜஸ்ட் சொல்யூஷன். ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். ஏன் இப்படி? ஏன்னா எக்ஸுக்கு π/6 மட்டும் வேல்யூ இல்லை. அந்த ஒரு சர்க்கிளில் எங்கெங்கெல்லாம் π/6 பிளேஸை திருப்பி தொடுதோ எல்லாமே எக்ஸோட வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வந்துட்டு 90 டிகிரியில் மட்டும் ஒன்றா இருக்குது இல்லை, சைன் 90 என்ன 1. ஆனால் சைனோட 90 டிகிரி மட்டும் சைன் 1 கிடையாது. எப்பப்பெல்லாம் சைன் 1 ஆகும் சொல்லுங்கள்? அந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வர அதாவது 2π + π/2 ஒரு சர்க்கிள் முழுசாக கம்ப்ளீட் பண்ணி திருப்பி வரப்போ அது என்னவா தான் இருக்கும், 1ஆ தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷனில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எப்போ 0, சைன் 0 இல்லையா, சைன் 0ல் மட்டும் 0 இல்லை, சைன் 360யும் 0, சைன் 180யும் 0. ஸோ சைனோட n/, எல்லாமே என்ன தான் 0 தான். அதனால தான் பாருங்கள் இங்கே ஜென்ரல் சொல்யூஷனில் சைன் 0னா n/ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது எங்கெல்லாம் 0 தான் ஜென்ரல் சொல்யூஷனில் காமனாக சொல்கிறோம். சரி, இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி சம்ஸில் கேட்பாங்க அப்படின்னா, எப்படி தெரியுமா கேட்பாங்க, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் cos theta is equals to √3/2. ஸோ cos theta எப்போ √3/2 இருக்கும் சொல்லுங்க? எப்போ √3/2 இருக்கும்? π/6ல், cos π/6ல். ஆனால் அப்போ theta ஈக்குவல் டு π/6ஆ? கிடையாது. என்ன பண்ணும், cos thetaவோட ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கலாம். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, 2nπ ± theta. So which is equals to 2nπ ± thetaக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணும், π/6. ஸோ புரியுதா எப்படி அப்ளை பண்ணணும்னு? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம் ஒன்று பார்க்கலாமா? ஈஸி தான். sin 2x + cos x = 0. இப்போ sin 2xனா என்ன, நம்ம ஆல்ரெடி ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா, டபுள் ஆங்கிள் ஃபார்முலாலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவில் sin 2xோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், 2 sin x cos x + cos x = 0. ஸோ இப்போ cos x காமனாக எடுத்தால் என்ன வரும், 2 sin x + 1 = 0. ஸோ ஜஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். So sin x is equals to -1/2. So let's have this. இங்கே வாங்க, cos x = 0. cos எப்பப்பெல்லாம் 0வா இருக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் 0வா இருக்கும், 2nπ ± π/2. Wait a minute. cos x = 0னா எந்த ஆங்கிள், cos π/2ல தானே 0. ஸோ அதான் இங்கே π/2 போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ sin x = -1/2. அப்போ எந்த தீட்டால -1/2 வரும், sin π/6. sin π/6 1/2. ஸோ sin -π/6 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, x = nπ + -1/n. -1/nன்றது ஃபார்முலா,
இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால n+1 போட்டோம். ஓகேவா? நம்ம ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு 5/6. ஸோ புரியுதா எப்படி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணுன்றத? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ அந்த கொஷினோட சொல்யூஷனை நான் கமெண்ட்ஸில் டேக் பண்ணுறேன். என்ன கொஷினா, sin x + sin 5x = sin 3x. மேபி நம்ம இந்த செஷனோட எண்டிங்கில் டைம் இருந்தால் இதோட ஆன்சரை நம்மளே சால்வ் பண்ணி போடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் கான்செப்ட். ப்ராடக்ட் டு சம், சம் டு ப்ராடக்ட். ஒரு சம் எப்படி ப்ராடக்டாக மாற்றுது, ஒரு ப்ராடக்ட் எப்படி சம்மாக மாற்றுது. அச்சோ ஃபார்முலா பார்க்கவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கே அப்படின்னா இல்லை, நம்ம இதே ஃபார்முலாவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தோம்? எல்லாருக்கும் cos x - y cos x + y ஓட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எங்க சொல்லுங்க. 1/2 of cos x - y minus cos x + y. ஸோ இப்போ இதை பிரிக்கலாமா? பிரிச்சா என்ன வரும்? cos x cos y plus sin x sin y. கரெக்டா? இதே மாதிரி அடுத்தது மைனஸ் ஆஃப் cos x cos y minus sin x cos sin y. கரெக்டா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சால்வ் பண்ண என்ன வரும்? which is equal to 1/2 of cos x cos y plus sin x sin y மைனஸ் உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் cos x cos y plus sin x sin y. ஸோ வேர் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 1/2 into 2 sin x cos y இல்லைங்களா? ஏன்னா இது ரெண்டும் சேம் டேர்ம். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். 2க்கு 2 கேன்சல், விச் இஸ் sin x sin y. ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாமா? sin x sin. ஸோ இந்த ஃபார்முலா எங்கே டிரைவ் ஆச்சுன்னா அந்த ஆங்கிளோட அடிஷன் சப்ராக்ஷன் அந்த ஃபார்முலாவில் தான் இந்த ஃபார்முலா டிரைவ் ஆச்சு. ஓகேவா? இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி நம்ம ஃபார்முலாவை கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்தா ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க எல்லா ஃபார்முலாவுமே ஒன்றுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கும். சரியா? சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா sin 2x into sin 4x. ஸோ அப்போ தான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார்முலா என்ன? 1/2 cos x minus y. ஸோ 1/2 cos 4x. எப்பவுமே பெரிய நம்பர்ல தான் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். ஸோ இதை ஃபஸ்ட்டாகவும் இதை செகண்டாகவும் இருக்கதா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ sin 4x minus 2x என்ன? 2x and then minus cos 4x plus 2x which is 6x. ஸோ இப்படி தான் இதோட ஆன்சர் கொண்டு வரலாம். சரியா? சரி, இதே மாதிரி சம் டு ப்ராடக்ட் பார்க்கலாமா? சம் டு ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது? இதே கொஷினை கூட எடுத்துக்கலாம். sin 2x plus sin 4x. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 2 into sin x plus y by 2. ஸோ 2x plus 4x என்ன? 6x by 2 plus into cos x minus y by 2. So yeah, 4x minus 2x என்ன? 2x by 2. So which is simplify பண்ணா 2 sin 3x cos x. ஸோ இப்படி தான் இந்த சம் டு ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். சரியா? சரி, நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அந்த சம் இப்போ சால்வ் பண்ணிடலாமா? என்ன சம் அது? sin x plus sin 5x equal to sin 3x. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? sin x plus sin y ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா?
அப்ளை பண்ண என்ன வரும் 2 sin x plus y by 2. So x plus 5x என்ன 6x. 6x by 2 cos x minus y by 2. So 5x minus x என்ன 4x by 2 equal to sin 3x. So solve பண்ணா 2 sin 3x cos 2x. இந்த sin 3x இந்த சைடு வந்துச்சா minus sin 3x equal to 0. So sin 3x காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தா என்ன வரும் 2 cos 2x minus 1 equals to 0. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே தனித்தனியாக பிரித்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? sin 3x equal to 0. இந்த சைடு வந்துட்டு 2 cos 2x minus 1 equal to 0. ஸோ cos 2x equal to 1 by 2. cos 1 by 2 எப்போ வரும்? cos எந்த டிகிரியில் 1 by 2 வரும்? cos pi by 3. சரி, sin 0 எப்போ வரும்? sin 0 ஜீரோட வரும். ஸோ யா sin 0ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன? sin x equal to n pi. ஆனால் இங்கே என்ன இருக்குது? x இல்லை 3x இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்னா என்ன வரும்? n pi by 3. இந்த 3யை கீழே டினாமினேட்டரில் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சிமிலராக தான் இங்கேயும் வரும். 2x equals to 2n pi plus or minus pi by 3. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 2வை இங்கே டிவைடு கொண்டு போகணும். டிவைடு கொண்டு போனால் என்ன வரும்? 2n pi 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ n pi plus or minus pi by 6. ஸோ இதான் இதோட ஆன்சர். இதோட இன்னைக்கான செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸ் வேணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மெயினாக கான்செப்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் இன்றைக்கி கிளாஸ்க்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டூ ஜாயின் அவர் டெலகிராம் பேஜ் டு கெட் த நோட்ஸ். அண்ட் ஆல்ரெடி ஐ செட் நாங்கள் வந்து மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம் லைவாக. ஸோ டூ ஜாயின் அவர் டெலகிராம் பேஜ். அண்ட் வி ஹாவ் பிளான்ஸ் ஃபார் 11th and 12th பேட்சஸ் விச் இஸ் வீக்கெண்ட் பிளான்ஸ். ஸோ வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கிளாஸஸ் ப்ளஸ் மென்டர்ஷிப் லைவ் செஷன்ஸ் இருக்கும். உங்களுக்குனே ஒரு மென்டார் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட டே டு டே ஷெட்யூல்லேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. ப்ளஸ் ஜேஇ கிளாஸஸும் வீக்கெண்ட்ஸில் போயிட்டே இருக்கும். வி ஹாவ் ப்ரீமியம் பிளான்ஸ் ஃபார் 11th as well as ஃபார் கிளாஸ் 12. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு கிளாஸ்க்கான டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷன்ஸில் போடுங்க. டெலகிராம் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த செஷனோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.